நம்ம சைக்கோ ஹீரோ இன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்ல மூட்ல இருக்கான் போல. காலங்காத்தாலே ஒய்ஃபுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காஃபி கீஃபிலாம் போட்டு வந்து எழுப்புறான். அவகிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பேபி. உனக்கு என்ன வேணும் சொல்லு. டைமண்ட் வேணுமா, கார் வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணுமோ சொல்லு, நான் அதை செய்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு இதான சான்ஸ்னு சொல்லிட்டு நான் என்னோட குடும்பத்தை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே இவனும் நீ எதுக்கு அங்க போகணும், வேணும்னா அவங்க எல்லாரும் இங்க லஞ்சுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமா பேசுறான். இவ்வளவு ஹை ஜாலின்னு சொல்லிட்டு புருஷன் ஹக் பண்ணிக்கிறா. அப்பதான் தெரியுது உன்னோட உண்மையான சுயரூபம். ஏண்டி நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், நீ உன்னோட ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்கியா, வரட்டு வரட்டும் அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். இவ பண்ண வேலைக்கு இவள என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்ல கேமரா வச்சிருக்காங்க. அது மூலமா ஆபீஸ்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவளும் கால் பண்றா புருஷனுக்கு. இந்த மாதிரி நான் சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொல்றா. என்ன பேபி நீ பேசிட்டு இருக்க, உங்ககிட்ட கார் இருக்கு, கார்டு இருக்கு, டிரைவர் இருக்காரு, அப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். அதை நம்பி இவளும் அங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கார்டுல பே பண்ண போறா. அதே இடத்துக்கு தான் புருஷன் வந்திருக்கான். தூரத்துல இருந்து இவள வாட்ச் பண்ணிக்கிட்டே பேங்க் கால் பண்றான். இந்த மாதிரி என்னோட கார்டு தொலைஞ்சு போச்சு, அதை நீங்க லாக் பண்ணிடுங்க அப்படின்னு. சோ இவ பே பண்ணும்போது கார்டு டிக்ளைன் வருது. என்னடா இது திரும்ப திரும்ப அதே வருது, நீங்க திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இது வேற யாரோட கார்டு, நீங்க யாரோட கார்டையும் மிஸ்யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவள கேவலமா பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்ப எல்லாரும் இவள திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ரொம்பவே நல்ல மாதிரி வந்து பேசுறான். இதுக்கு தான் சொன்ன பேபி நீ எங்கேயும் போவேனா, வீட்லயே இரு அப்படின்னு. இப்ப பாத்தியா நீ உன்னோட பிடிவாதத்துல சூப்பர் மார்க்கெட் போகணும்னு ஆசைப்பட்ட, இங்க பாரு எப்படி இருக்குது பாரு, இந்த உலகம் இப்படி தான், நீ ரொம்ப நல்லவளா இருக்க, ஆனா எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத பேபி அப்படின்னு சமாதானம் பண்ணி பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இந்த சைக்கோ பையன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பாட்டோட லிங்க்